பிகமிங் அன் ஹைபிரிட் அத்லெட்ல இது 44வது எபிசோடு. வழக்கம் போல சண்டே அதுவுமா காலையில சீக்கிரமா எழுந்து ஃபுட்பால் விளையாட கிளம்பிட்டு நம்ம நண்பரை பிக்கப் பண்ண வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஏரியாவோட ஜீப் செக்யூரிட்டிஸ்லாம் நம்மள லாக் அடிச்சு ஒரு கொஞ்சதல போட்டு தான் அமுச்சு விட்டாங்க. நாங்க இங்க வரப்பே அழகான ஒரு சன்ரைஸ் ஆயிடுச்சு. அதோட ஒரு காப்பியை போட்டு ஃபுட்பால் விளையாட வந்துட்டோம். இன்னைக்கு வீடியோ எதுவும் எடுக்கல, ஆனா கேம் சூப்பரா போச்சு. வீடியோ ஆரம்பிச்சல இருந்து என் வாய்ஸ் ஏன் இவ்வளவு மக்கர் பண்ணுதுன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. நேத்து மூவிக்கு போயிட்டு லார்ஜ் பெப்சி ஒன்னு வாங்கிட்டு ரீஃபில் பண்ணி குடிச்சல, அதுக்காக வந்த வேணதான் இது. கோல்டு பிடிச்சிருச்சு. இன்னைக்கு ஒர்க்குக்கு பிஸ்கெட்டை போட்டிருப்பேன், ஆனா அம்மா செஞ்சு கொடுத்த மட்டன் குழம்பு செம எனர்ஜெட்டிக்கா இருந்தது. வீட்ல இருந்து கிளம்பி ஒர்க்குக்கும் வந்துட்டேன். வந்தப்பே உடம்பு முடியாதது எனக்கே தெரிஞ்சது. ஆனாலும் போய் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட சீனியர்ஸே என்ன பார்த்துட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு என்னோட ஷிஃப்ட் முடிகிற வரைக்கும் ஈஸியான ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வெளியே வரப்ப லைட்டா மழை தூரிட்டு இருந்தது. நானும் வேக வேகமா நடந்து மெட்ரோ வந்துட்டேன். வீட்டுக்கு வரப்ப ஒரு காபி போடலான்னு பார்த்தேன், ஆனா சண்டே காபி கடை லீவு. வீட்டுக்கு வந்து மட்டன் கறி தோசை அடிச்சு சாத்திட்டு தூங்க போயிட்டேன் நண்பர்களே. நாளைக்கு பாப்போம். வாட்டா.